இன்று 5வது நாள் ஸ்ரீ தத்தாத்திரேயரின் குரு சரிதை. ஸ்ரீ கணேஷாய நமக, ஸ்ரீ சரஸ்வதியே நமக, ஸ்ரீ குருப்யோ நமக. மற்ற எவரையும் காணாததால் பிரம்மா தானே எல்லாவற்றிலும் உத்தமமானதும் உறுதியானதும் ஆனவர் என எண்ணினார். அவரது கர்வத்தைக் கண்டு பகவான் விஷ்ணு புன்முறுவல் பூத்து, நான் விஷ்ணு, இந்த உலகத்துக்கும் உனக்கும் கடவுள், என்னை வணங்கு என்று கூறினார். பிரம்மாவும் விஷ்ணுவை பார்த்து மனதார வணங்கினார். நீண்ட நேரம் பிரம்மா வணங்கியதைக் கண்டு விஷ்ணு மனமகிழ்ந்து பிரம்மாவை உலகை மீண்டும் படைக்கும் தொழிலை தொடங்கும்படி கூறினார். பிரம்மா மிக்க பணிவுடன் கூறினார், கடவுளுக்கெல்லாம் கடவுளே, தேவாதி தேவனே, எனக்கு படைப்புத் தொழிலை பற்றி ஒன்றும் தெரியாது. நான் அதை பார்த்ததே கிடையாது. இந்த மாபெரும் பணியை நான் எப்படி செய்ய முடியும்? எனக்கு தேவையான அறிவையும் ஆக்கத்தையும் தந்துருள வேண்டும் என்றார். பிரம்மாவின் இந்த வேண்டுகோளை கேட்ட பகவான், இந்த புனித நூல்களை எடுத்துக்கொள். இவை வேதங்கள். இவற்றில் உலகை படைக்கும் தொழில் இரகசியங்கள் அடங்கியுள்ளன. அவற்றை பின்பற்றி உலகத்தை உண்டாக்கு. இந்த வேதங்களுக்கு ஆரம்பமே கிடையாது. சிருஷ்டி லக்ஷணம் என்னும் படைப்புக்கான ஆதார செய்திகள் இவற்றுள் அடங்கியுள்ளன. இந்த வேதங்களை குருபிரான் தனது மறு உருவமாகவே படைத்துள்ளார். வேதத்தின் பாதையில் சென்று படைப்பு தொழிலை நடத்து என்று கூறினார். பின்னர் பிரம்மா உலகத்தை படைக்கத் தொடங்கினார். முதலில் ஜீவராசிகளில் ஸ்வேதஜா, வேர்வையிலிருந்து பிறப்பவை என்பவற்றை படைத்தார். பின் அண்டஜா, முட்டையிட்டு குஞ்சு பொரிப்பவை என்பவற்றையும், பின்னர் ஜாரஜா, குட்டி போட்டு பால் கொடுப்பவை என்பவற்றை படைத்தார். பின்னர் பகவான் ஆணைப்படி பூவுலகம், ஸ்வர்கலோகம், பாதாளலோகம் ஆகியவற்றை படைத்தார். அவர் பின்னர் நிர்குண பிரம்மத்தை உபாசிப்பவர்களையும், சனகாதி முனிவர்களையும், சகுண பிரம்மா உபாசர்களையும், மரிசி முதலான ரிஷிகளையும் மற்றவர்களையும் படைத்தார். பின்னர் கிரேத, திரேதா, துவாபர, கலி என்னும் 4 யுகங்களையும் அழைத்து பூவுலகத்துக்குச் சென்று அங்கு வாழும் மனிதர்களை பாதிக்குமாறு பணிந்தார். முதலில் கிருதயுகத்தை அனுப்பினார். கிருதயுகம் நேர்மையான நடத்தை, பக்தி, ஞானம், பற்றின்மை ஆகிய தன்மைகளை பெற்று இருந்தது. அவனது முக்கியமான ஆபரணம் யக்யோப வீதம் எனப்படும் பூணூலாகும். அவன் கழுத்தில் ருத்ராட்ச மாலையும் இடுப்பில் ருத்ராட்ச கங்கணத்தையும் அணிந்திருந்தான். இந்த தெய்வீகமான யுகம் பிரம்மாவிடம், நீர் என்னை உலகத்துக்குச் சென்று என்னுடைய திவ்ய ஒளியை பரப்பச் சொன்னீர். ஆனால் உலகத்தில் மக்களிடம் உண்மை இல்லை. அவர்கள் மற்றவர்களை இகழ்ந்து பேசுகிறார்கள், நன்றியில்லாதவர்களாக இருக்கிறார்கள். என்னால் இந்த குணங்களை தாங்க முடியவில்லை. அப்படி இருக்க என் குணங்களை பூவுலகில் நான் எப்படி பரப்ப முடியும் என்று கேட்டான். பிரம்மா அதற்கு, உன்னுடைய உயர்ந்த குணங்கள் உலகத்தில் நிலையான மாற்றத்தை உண்டாக்க முடியாது. அதனால் ஏமாற்றம் கொள்ளாதே. உன்னுடைய காலம் முடிந்தவுடன் நான் மற்ற யுகங்களை அனுப்புகிறேன். அதுவரை பொறுமையாக இருந்து உன்னுடைய கடமையை செய்வாயாக என்று பதில் கூறினார். இவ்வாறு கூறிய பிரம்மா பூவுலகத்திற்கு கிருதயுகத்தை அனுப்பினார். கிருதயுகத்தின் காலம் முடியும் தருவாயில் தத்ரேதா யுகத்தை அனுப்பினார். தத்ரேதா யுகம் நல்ல உடல் வலிமை மிக்க மனிதனாகி யாகம் செய்வதற்கான எல்லா பொருள்களையும் எடுத்து வந்தான். அதனால் அந்த யுகத்தில் வாழ்ந்த அனைவரும் யாக காரியங்கள் செய்தனர். ஒருவருடைய கடமைக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது. பிராமணர்கள் நல்ல காரியங்களில் செய்வதில் ஈடுபட்டு இருந்தார்கள். கையில் கோடாரியை வைத்துக்கொண்டு பிரம்மாவிடமிருந்து நடைபெற்று அவன் பூமிக்கு வந்து சேர்ந்தான். இந்த யுகத்தில்தான் பகவான் விஷ்ணு ராமபிரானாக அவதரித்து லக்ஷண புருஷனுக்கான குணங்களை வெளிப்படுத்தினார். திரேதா யுகத்திற்கு பிறகு பிரம்மா உலகத்தை ஆட்சி செய்ய துவாபர யுகத்தை அனுப்பினார். துவாபர யுகம் ஒரு கையில் கத்தியும் ஈட்டியும் மற்றொரு கையில் வில்லும் அம்பும் தரித்திருந்தது. மாறுபட்ட குணாதிசயங்களான கொடுமையும் தயாள குணமும் அன்பும்
கடூரமும் அவனிடம் குடிகொண்டிருந்தன. நன்மை தீமை இரண்டும் சரியான விகிதத்தில் கலந்திருந்தன. பிரம்மாவின் கட்டளைப்படி இந்த யுகம் பூமியில் இறங்கி வந்தது. இந்த யுகத்தில்தான் பகவான் நாராயணர் ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதரித்து உலகிற்கு அநீதியை எதிர்த்து எப்படி போராட வேண்டும் என்று காட்டினார். துவாபர யுகம் முடிவும் தருவாயில் பிரம்மா கலியுகத்தை அனுப்பினார். நான் இப்பொழுது கலியுகம் பிரம்மாவிற்கு முன் எப்படி போயிற்று என்று கூறுகிறேன். அவனுக்கு மனதில் பேய் குணங்கள் நிறைந்திருந்தன. அவனால் சரியாக நடக்க முடியவில்லை. நடக்கும் பொழுது தடுக்கி விழலுற்றான். அவன் கொடூரமானவனாக இருந்தான். வைராக்கியம் இல்லாதவனாகவும் சண்டை சச்சரவு நிறைந்தவனாகவும் வெறுக்கத்தக்கவனாகவும் இருந்தான். அவன் தன்னுடைய ஒரு கையில் பிறப்பு உறுப்பையும் மற்றொரு கையில் நாக்கையும் பிடித்திருந்தான். அவன் நடமாடிக்கொண்டும் உரத்த குரலில் தர்மத்திற்கு பொருந்தாத பாடல்களை பாடிக்கொண்டும் இருந்தான். கேலிக்குரிய செய்கைகளையும் நடத்தையையும் கொண்டு அவன் பிரம்மாவிற்கு முன் நின்று அவரது கட்டளையை கேட்டான். பிரம்மா கலியின் சேஷ்டைகளைக் கண்டு அதிசயித்து அவனை பார்த்து, ஏன் நீ உன்னுடைய ஒரு கையில் பிறப்பு உறுப்பையும் மற்றொரு கையில் நாக்கையும் பிடித்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். கலி, அதற்கு நான் உலகத்தை இந்த இரண்டின் சக்தியால் என் வழிக்கு மாற்றப் போகிறேன். யார் ஒருவர் இந்த இரண்டையும் அடக்க வல்லாரோ அவரே என்னை ஜெயிக்க முடியும். நான் எங்கு போனாலும் என்னுடைய சுபாவப்படி எனக்கு எதைக் கண்டும் பயம் கிடையாது என்று பதில் சொன்னான். பிரம்மா கலியிடம் உலகத்திற்கு சென்று உன்னுடைய குணங்களை பரப்பு என்று சொன்னார். ஆனால் கலி பிரம்மன் முன்னையே நின்று கொண்டு, ஓ தேவனே, என்னுடைய மற்ற குணங்களையும் கேட்பீராக. நல்ல செயல்களை அழிப்பதுதான் என்னுடைய இயல்பு. நான் இயற்கையில் மனம் போனபடி திரிபவன். பரமானந்தத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. உறங்குவதும் சண்டை போடுவதும் எனது முக்கிய வேலைகள். மற்றவர் பொருளை அபகரிப்பவரும் விபச்சாரம் செய்பவரும் என்னுடைய உறவினர்கள். பாரபட்சம், பொறாமை, செயற்கைத்தன்மை ஆகிய துர்க்குணங்கள் எனது உற்ற நண்பர்கள். கொக்கினைப் போல் நடிப்பவர்கள், முனிவர்களைப் போல் நடிப்பவர்கள், தங்கள் வாழ்க்கைக்காக மற்றவர்களை ஏமாற்றுபவர்கள் ஆகியவர்கள் எனது வாழ்க்கை துணைவர். நன்னடத்தை உடையவரும் தெய்வ நம்பிக்கை உடையவரும் கடவுளுக்கு பயந்த நற்குணசீலர்களும் எனது மிகப்பெரிய விரோதிகள் என்று உரைத்தான். இதை கேட்டு பிரம்மா, உன்னுடைய யுகத்தில் மக்கள் குறைந்த காலமே வாழ்வர். அவர்கள் 100 வருடங்களுக்கும் குறைவாகவே வாழ்வர். மற்ற யுகங்களில் மக்கள் அதிக காலம் வாழ்ந்ததால் தவம் மதானுஷ்டங்களுக்கு பலகாலம் செலவழிக்க முடிந்தது. அவர்கள் நீண்ட கால தெய்வ பக்தி அனுஷ்டானங்களுக்கு பின்னரே முக்தி அடைய முடிந்தது. ஆனால் கலியுகத்தில் அப்படி இல்லை. தன்னுடைய குறுகிய கால வாழ்க்கையில் ஒருவன் இந்த யுகத்தில் தவம் செய்து முக்தி அடைய முடியும். ஏ கலியே, தெய்வ பக்தி உடையவர்களிடத்தும் நல்லவர்களிடத்தும் நீ அடங்கி போக வேண்டும் என்று கூறினார். இதை கேட்டு கலி கரம் குவித்து பிரம்மாவிடம், நீங்கள் கூறிய மனிதர் எனது முதல் எதிரிகள். அவர்களுக்கு நான் எப்படி உதவ முடியும்? 500 விதமான உலகங்களிலும் பாரதம் சொல்லரிய செல்வம் படைத்தது. என்னை போன்ற யுகம் எப்படி அங்கு வாழ முடியும்? இந்த புனித பூமியில் காலடி பட்டவுடனேயே என்னுடைய முயற்சிகள் முறியடிக்கப்பட்டுவிடும். நான் எப்படி அங்கே போக முடியும் என்று கேட்டான். பிரம்மா, நீ தெய்வ பக்தியையும் நல்ல எண்ணங்களையும் மனிதர்களிடமிருந்து அழிக்கின்ற காலாத்மானாவை உனக்கு துணையாக கொண்டு உலகத்தை ஆட்சி செய்வாயாக என்று சொன்னார். பின்னர் கலி, தேவனே, என்னுடைய எதிரிகளின் தன்மையை பற்றி உமக்கு கூறுகிறேன். சிவஹரி நாமங்களை சதா ஜெபித்து கொண்டிருப்பவரும் தெய்வ பக்தியும் நன்னடத்தையும் உடையவர்களும் என்னை துன்புறுத்துகின்றனர். பாகிரதி நதிக்கரையில் வசிப்பவர்களும் காசி யாத்திரையை செய்பவர்களும் ஏழைகளுக்கு தானம் செய்பவர்களும் எனக்கு எதிரிகள். புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்பவர்களும் புராணக் கதைகளை கேட்பவர்களும் கடவுளில் நல்ல செய்கைகளை பேசுபவர்களும் எனக்கு எதிரிகள். அதுவும் தவிர இயற்கையிலேயே அமைதியாக இருப்பவரும் பெருந்தன்மையாக இருப்பது போல் நடிக்காதவரும் தீன ஜனங்களுக்காக பாடுபடுபவரும் அன்பான இதயமும் கொடைத்துவம் உடையவர்கள் என்னை கலங்க வைப்பர். கடவுளை தியானிப்பவர் என்னை அழிக்கிறார்கள். சுய நலக்காரர்களும் உலக இன்பத்தில் மூழ்கி இருப்பவர்களும் எனக்கு மிகவும் பிடித்தமானவர்கள். வேதத்தில் குறை காண்பவரும் ஹரிஹரனிடம் வேதம் காண்பவரும் தெய்வ நிந்தை செய்பவரும் எனது உற்ற நண்பர்கள். இந்திரியங்களை வென்றவரும் சிவன் அல்லது விஷ்ணுவை தொழுபவரும் கோபம் வெறுப்பு ஆகிய குணங்களை கடந்தவரும் கற்றவரும் ஞானம் வாய்க்க பெற்றவரும் எனக்கு கவலை தருபவர். நான் அவர்களைக் கண்டு அஞ்சுவேன் என்றான்.
பின்னர் பிரம்மா கலியிடம், உனது சக்தி மிகவும் அதிகமாக இருக்கும். நீ பூவுலகத்தில் புகுந்த கணத்திலேயே மக்கள் உன்னை பின்பற்றுவர். ஒரு சமயம் 1-2 போர் நற்குணசீலர்களாய் உன்னுடைய பாதிப்பின்றி இருப்பார்களானால் அவர்களுக்கு நீ உதவியாக இருக்க வேண்டும் என்றார். அதற்கு கலி, நான் இயற்கையிலேயே துஷ்ட சுபாவம் உள்ளவன். நான் எப்படி தர்மத்திற்கு முன் நின்று கொடி பிடிப்பவனன்றோ? தயவுசெய்து நான் எவ்வாறு உதவ முடியும் என்று திட்டமிட்டு தர வேண்டுகிறேன் என்று கேட்டான். பிரம்மா கலியின் வார்த்தைகளை கேட்டு சிரித்து, எவ்வகையில் மனிதர்களுக்கு கலி உபயோகமாக இருக்க முடியும் என்று கூறலானார். காலமும் போரும் உன்னுடைய உருவமற்ற உதவியாளர்கள். இவை உனக்கு வழிகாட்டும். தூய்மையான மனிதர்கள் உனக்கு எதிரிகள். கீழ்த்தனமானவர்கள், அற்பமானவர்கள், பாவம் என்ற மூடப்பட்டவர்கள் ஆகியோர் உனக்கு நெருங்கியவர். அதனாலேயே நன்மையும் தீமையும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டு இருக்கின்றன. அதிகமான புண்ணியத்தை சம்பாதித்தவர்கள் உன்னை வெற்றி கொள்வர். ஆனால் இந்த எண்ணிக்கை மிக குறைவாக இருப்பதால் மீதம் உள்ளவர்கள் உனக்கு சீடராக இருப்பர். இத்துடன் இன்றைய அத்தியாயம் முடிவடைந்தன. நன்றி.